ஆனால் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம பார்க்கக்கூடிய டிராக்டரோட நேம் மஹேந்திரா 575 DI பூமிபுத்ரா. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 மாடல். இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பிங்க. வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஓனர், நம்ம வாங்கினா 4வது ஓனர். இந்த வண்டியில் பிடிஎஃப் பவர்னு பார்த்தீங்கன்னா 540 RPM ஸ்பீடில் இயங்கக்கூடிய வண்டிங்க. கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2800 சிசி. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1800 கிலோங்க. இந்த வண்டியில் வந்து டிராக்டர் ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1900 RPMங்க. இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரீட்டெயில் டயர் ஃபுல்லாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. பேக் டயர் வந்து ஒரு 10% நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இன்ஜின்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குட் கண்டிஷன் இருக்குது. கீர் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த வண்டியில் வந்து RC/NOC வந்து கரண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. டேக்ஸும் கரண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஃபுல் ஃபிட்டிங்கோட வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க. சேரோடாத வண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்பர், ரொட்டாவேட்டர், 5 கொத்து கலப்பங்க. டிப்பரில் வந்து டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் 80% நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா 42 பிளேடோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க. 5 கொத்து கலப்பை நல்ல குட் கண்டிஷனில் தெளிவான நல்ல ஷார்ப்பான பிளேடை வந்து ஃபிக் பண்ணிக்க தான் சொல்லிக்கிறாங்க. இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பாசியூர் அப்படின்ற இடத்த வந்து லொக்கேட் ஆயிருக்கதா சொல்லிக்கிறாங்க. இந்த வண்டிக்கு டிராக்டர் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 4,65,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாதுங்க, நெகோசியபிள் தான். நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து பேசி அதுக்கப்புறமா வண்டி ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணியிருப்போம், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் 4-வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள். விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.